அன்புடன் கோவிந்தராஜுலு. மணல்மேடு வெதர்மேன் வானிலை ஊடக நேயர்களுக்கு விடியற்காலை வணக்கங்கள். இன்று டிசம்பர் மாதம் 23ஆம் தேதி, மார்கழி மாதம் 8ஆம் தேதி, திங்கட்கிழமை விடியற்காலை வானிலை நிலவரம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தொடர்ந்து அறிக்கைகளை பெற பெல் ஐக்கானை அழுத்தி ஆர்ஏடபிள் பண்ணிங்கன்னா தொடர்ந்து அறிக்கைகள் உடனுக்குடன் உங்களுக்கு வந்துடும். இந்த அறிக்கை உண்மையானதாக தெரிஞ்சிச்சின்னா உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு சொல்லி அவங்களையும் பார்க்க சொல்லுங்கள். அதுக்கப்புறம் அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், ஷேர் பண்ண சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள். ரைட்டுங்களா? ரைட்டு. நம்ம இப்போ வானிலை அறிக்கைக்கு போயிடுவோம். அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். ரைட். இப்போ இன்றைக்கி இதை அதாவது நேத்தின்னு வச்சிங்களேன், கணித மேதை ராமானுஜ பிறந்தநாள். அதனால தான் அந்த ஏ யூனியன் பி யூனியன் கணக்காக போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். அதாவது இந்த ஏங்கிறது மேற்கத்திய கலக்க அந்த குளிர் காற்று கீழே உள்ள அந்த மேலடுக்கில் உள்ள காற்று. பிங்கிற அந்த சுழற்சி, அந்த நீள்வட்ட சுழற்சி நம்ம வங்கக்கடல்லேருந்து இந்த பக்கம் இந்த சுழற்சியினால் பயணிக்கிற காற்று. சிங்கிறது அரபிக்கடலில் சுழற்சி. மூன்றும் சேர்கிற இடம். இந்த வெப்பசலன மழை இப்போ பெஞ்சிக்கிட்டு இருக்குல்ல, அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இதுதான் அதுக்கு காரணம். நம்ம சேர்றப்ப அந்த குளிர் இருக்கும் இடம் மத்திய மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், அதாவது மத்திய மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள் இந்த பகுதியாக இருக்குது. கேரளா பக்கம் இல்லை, மத்திய மாவட்டங்களை ஏன் சேருதுன்னா இதுதான் காரணம். அதுக்காக தான் அந்த ஏ யூனியன் பி யூனியன் சின்னு சொல்லிட்டு போட்டு இந்த கணம்னு சொல்லிட்டு இந்த இப்போலாம் 6வதுலாம் வந்துச்சு. நாங்கள் படிக்கிறப்பெல்லாம் 10வதில் தான் அதை ஆரம்பித்தாங்க. இப்போ அதற்கான விளக்கம் தான் இது. மஞ்சளாக இருக்கிற இடம் தான் இந்த மழை பெய்யக்கூடிய இடம், வாய்ப்புள்ள இடம். திருச்சி கட்சியில் நல்ல மழை பெஞ்சிருக்கு. சரி, விஷயத்துக்கு வந்துடுவோம். அதாவது என்னான்னு கேட்டிங்கன்னா, மழைங்கிறது நாளை மறுநாள் தொடரப்போகுது. அது 30, அதாவது ஜனவரி 10ஆம் தேதி வரைக்கும் மழை இருக்குது. அதை பற்றி விரிவாக பேசுவோம். இப்போ இது 150வது வருடத்தை வானிலை ஆய்வு மையம் கொண்டாட போகுது. ஜனவரி 15ஆம் தேதி டெல்லியில். அது அதனுடைய டைரக்டர் மெட்ராஸ் டைரக்டர் உயர் திரு மகாபாத்ரா அவர் வச்சுருக்காங்க. ஏன்னா ஆர்எம்சி ஓப்பன் பண்ணாங்காட்டியுமே, வெப்சைட் ஓப்பன் பண்ணாங்காட்டியுமே இதான் வருது. ரைட்டுங்களா? அதாவது இன்றைக்கி 23, நாளைக்கு 24, 25 புதன்கிழமை மதியத்திலேருந்து இது ஆரம்பிக்க போகுதுங்க. இப்போ வெப்பசலன மழை. தென்மேற்கு பருவமழை காலத்தில் தானே வெப்பசலன மழை. இப்போ என்ன வெப்பசலன மழைன்னா அதுக்கு தான் உங்களுக்கு ஏற்கனவே அந்த ஏ யூனியன் பி யூனியன் சி போட்டு காட்டினால. ரைட். அது எங்கெங்கே பேஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று போச்சம்பள்ளி ஏஆர்ஜி கிருஷ்ணகிரி 8 சென்டிமீட்டர், ஆவுடையார் கோயில் புதுக்கோட்டை, நெடுங்கல் கிருஷ்ணகிரி விருதுநகர் தலா 6, கேஆர்பி அணை கிருஷ்ணகிரி, சிறுகமணி கேஒய்கே, ஏஒஎஸ் திருச்சிராப்பள்ளி, நாவலூர், கோட்டப்பட்டு திருச்சிராப்பள்ளி, பையூர் ஏடபிள்யூஎஸ், குளித்தலை, இலுப்பூர் 5 சென்டிமீட்டர், திருச்சிராப்பள்ளி விமான நிலையம், பாரூர் கிருஷ்ணகிரி, வத்தலை அணைக்கட்டு, ஜம்புக்குட்டப்பட்டி, பரமத்தி வேலூர், ஆலங்குடி, மிமிசல், பாடலூர் தலா 4 சென்டிமீட்டர், நாமக்கல் ஏடபிள்யூஎஸ், தேனிஷ்பேட்டை, செட்டிகுளம், மோகனூர், நாமக்கல், பொன்னையார் அணை, அன்னவாசல், கடவூர், மாயனூர், வம்பன் கேவிகே, ஆயங்குடி, புதுக்கோட்டை, பஞ்சப்பட்டி தலா 3 சென்டிமீட்டர், கிளாநிலை, புதுக்கோட்டை, கள்ளக்குடி, கிருஷ்ணராயபுரம், அறந்தாங்கி, திருச்சிராப்பள்ளி சந்திப்பு இதெல்லாம் 2 சென்டிமீட்ரு. அதாவது இந்த வெப்பசலன மழை இப்போ கடுமையாக பெஞ்சிட்ருக்கு. முந்தா நாள் பார்த்திங்கன்னா 30 சென்டிமீட்ரு வரைக்கும் கூட மழை பெஞ்சிருந்துச்சு. ரைட்டுங்களா? அதனால் அதான் நம்ம சொன்ன விஷயங்கள் தான். முதல்ல பெய்கிற மழை மாதிரி இருக்காது, அதிகமான மழை அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். அடுத்தது எவ்வளோ மழை பெஞ்சிருக்கு இது வரைக்கும்னு பார்த்திங்கன்னா, தமிழ்நாடு மற்றும் புதுவையில் 574.6 மில்லிமீட்டர் பேஞ்சிருக்கு. 428 சராசரி, 34% பொதுவாக அதிகம். இதில் ரொம்ப குறைச்சலாக இருக்கிறது எதுன்னு கேட்டிங்கன்னா, தூத்துக்குடி -6 இருக்குங்க. தூத்துக்குடி மட்டும்தான் -6, நீலகிரி -2, பாக்கி எல்லாமே ப்ளஸ் தான். தூத்துக்குடி -6, நீலகிரி -2, பாக்கி எல்லாமே அரியலூர் 26% கூட, செங்கல்பட்டு 1% கூட, சென்னை 33% கூட, கோயம்புத்தூர் 52% கூட, கடலூர் 13%, தருமபுரி +62, திண்டுக்கல் +33, ஈரோடு +6, கள்ளக்குறிச்சி +42, காஞ்சிபுரம் +7, கன்னியாகுமரி +3, காரைக்கால் +40, இதில் பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரி +86, நாமக்கல் 43, மயிலாடுதுறை +8, மதுரை +44. அதாவது மழை பெறாத மாவட்டங்கள்லாம் அதிகமாக பெஞ்சிருக்கு. திருப்பத்தூர் +87,
இல்லை அதிகமாக பார்க்குறேன். அதாவது சேலம் +44, அதாவது சராசரி மழை விட கூட பெஞ்சிருக்கு. மயிலாடுதுறையில 915 பெஞ்சிருக்கு. 849 பெய்யணும். அவ்வளோதான். ரைட்டுங்களா? அதனால் வந்து +8ல் இருக்குது. -9ல் இருந்தது. ரைட். இப்போ வந்து 91B வந்து இப்போ வந்து எஸ் பெண்டு, யூ பெண்டு, இல்லை கொக்கி வளைவு அதெல்லாம் சரிதான். வந்து இப்போ தமிழக கரையை நோக்கி திரும்பிக்கிட்டு இருக்கு. அதாவது சூரி ஒரு படத்தில் சொல்லுவார்ல, என்ன மழை, என்ன புரோட்டா சாப்பிட்டு கோடெல்லாம் அழிங்க முதல்ல நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லுவார்ல, அந்த மாதிரி வந்து இல்லை நான் சாப்பிட்டேன் பாரு, அதே மாதிரி இப்போ நான் வந்து நான் முதல்லேருந்தே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 91B நிகழ்வு இப்பொழுது தமிழ்நாடு கரையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. ரைட்டு. இப்போ 90B ஏற்கனவே மழையை கொடுத்துட்டு போச்சுல்ல, அது வந்து அரபிக்கடல் வழியாக வங்கக்கடலுக்கு மாலத்தீவு வழியாக அது ஒன்று போயிட்டுருக்கு. ஒன்று வந்து இன்னொரு நிகழ்வு சுமத்ரா தீவுக்கிட்ட உருவாகிக்கிட்டு இருக்கு. ரைட்டுங்களா? இந்த 90B போய் அதோட போய் தொட்டுடும். அதில் அது தொட்டு அது என்ன ஆகும், 92B ஆகிடும். அது வந்து என்ன பண்ணும், 92B ஆகிடும். 92B பின்னாடியே 93B ஒன்று வரப்போகுது. ரைட்டு, அதை நான் சொல்கிறேன். அதாவது நாங்கள் ஏபி 91, 92, 90DBலாம் முடிஞ்சு போச்சு. நம்ம ஒரு இதுக்காக தான் வச்சிட்ருக்கோம் அது பேரை. அது 92B ஆக போகுது. அதாவது வந்து ஜாயிண்ட் தைப்போன் வார்னிங் சென்டர்னு சொல்கிறது நமக்கு வந்து வார்னிங் கொடுக்கறது. அதுதான் வந்து பே ஆஃப் பெங்காலில் இருக்கிறது வந்து 90லேருந்து 99 வரைக்கும் பி, 91B, 90B, 91B, 99B வரைக்கும் சொல்லும். அரபிக்கடலில் இருந்துச்சுன்னா அரேபியன் சீக்கு ஏ. அதனால் வந்து 90A, 91A, 92, 99A வரைக்கும் சொல்லும். ரைட்டுங்களா? இப்போ வந்து இந்த 3 நிகழ்வுமே 91B வந்து இப்போ 23 இன்றைக்கி, நாளைக்கு புதன்கிழமை மதியத்திலேருந்து ஆரம்பிக்க போகுது. அதாவது கிறிஸ்மஸ் வந்து மழையோடு தான் கிறிஸ்மஸ். அதாவது நைட்டே வந்து சென்னையெல்லாம் மழை பெய்ய ஆரம்பிச்சுன்னு நினைக்கிறேன். 24 நைட்டே, 25 மழை. அதே மாதிரி 26, 27 இருக்கும், 28, 29 இருக்காது. அப்புறம் 30, 31 நியூ இயரு மழையோடு தான். கிறிஸ்மஸும் மழையோடு தான், நியூ இயரும் மழையோடு தான். அதுக்கப்புறம் ஒரு 3 நாள், 3ஆம் தேதி வரைக்கும். அப்புறம் 7ஆம் தேதி ஆரம்பித்து 8, 9, 10. அதுக்கப்புறம் கீழே அச்சரேகையில் தான் இன்னும் 2 நிகழ்வு போக போகுது. அதனால் லேசான ஒரு தூறல் சாரம் இருக்கும். அதான் நம்ம முதல்ல சொன்னது தான். நீண்டகால வானிலை அறிக்கையினுடைய வானிலை அறிக்கை எடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் ஏற்கனவே போட்ட விஷயங்கள் தான். அதனால் வந்து நிச்சயமான மழைங்கிறது வந்து இதில் இருக்குது. அதாவது வந்து சுத்தமாக எல்லாம் டெல்டா பக்கம்லாம் தண்ணி வடிஞ்சு எல்லாமே பம்பு செட்டு ஓட்டிகிட்ருக்கு. சில இடத்துல எல்லாமே மழை அடைச்சிட்டாங்க. அந்த கண்டிஷனில் தான் இருக்குது. இந்த மழை ஒன்றும் பெருசாக பண்ணிடாதுன்னு நினைக்கிறேன். இன்னும் பாதி பேருக்கு கதிர் வந்துட்டுருக்கு, சில பேர் வந்துக்கிட்டு இருக்குது, சில பேருக்கு இன்னும் வரணும். மிக சிலருக்கே முத்திரை தருவாயில் இருக்குது. இது வந்து இந்த இன்வெஸ்ட் வந்து இப்போ சாயங்காலம் 5:30க்கு பார்த்திங்கன்னா 45 கிலோமீட்டர், அதாவது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இருந்தது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறிடுச்சு. ரைட்டா? தாழ்வு பகுதியாக மாறின பிறகு இப்போ 45 கிலோமீட்டர் ஸ்பீடு. இது என்ன அப்படின்னா என்ன பண்ணணும், திருப்பி தாழ்வு மண்டலமாக ஆயிடுச்சுன்னு சொல்லணும். பழையபடி குழப்ப ஆரம்பிச்சிச்சு. ஆனால் வந்து வானிலை மையம் எதுவும் சொல்லலை. ஆனால் 45 கிலோமீட்டர் ஸ்பீடில் அது இருக்குங்கிறது கன்ஃபார்ம். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலமாகி அப்புறம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறி இப்போ தாழ்வு மண்டலமாக சுற்றிக்கிட்டு இருக்குது. இது இன்னும் வரக்கூடிய நேரத்தில் என்ன ஆக போகுதுங்கிறது வந்து திருப்பியும் குழப்பத்தில் ஆரம்பிச்சிருக்கு. ரைட்டுங்களா? இப்போ ஐகானு, ஜிஎஃப்எஸ், அதாவது வந்து இது வந்து ஜூம் எர்த்து இல்லை வச்சு அந்த மழை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, இது பெய்டு சேனல் வச்சிங்களேன், பெய்டு ஆப்பு. இதை வந்து வச்சிங்கன்னா நிச்சயமான மழைங்கிறது வந்து நிச்சயிக்கப்படுது. ஐகான்லேயும் சரி, ஜிஎஃப்எஸ்லேயும் சரி, ஒரு நாள் முன்ன பின்ன இது காட்டுது, அவ்வளோதான். அதனால் 28, 29, 30, 31 அதெல்லாம் நிச்சயமான மழைங்கிறது இருக்குது. அதாவது மிதமான மழையாக இருக்கலாம். இது வந்து வடகடலோரம் வரைக்கும் சென்னை முதல் கூட மழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து தீவிரமாச்சுன்னா இப்போ இருக்கிற கண்டிஷன் படி அது 45 கிலோமீட்டராக இருந்துச்சுன்னா வலு அடைஞ்சிச்சின்னா என்ன பண்ணும், மேலே போகும். ரைட்டுங்களா? இப்போ ஒரு சுழற்சி ஏன் இப்போ வந்து வலு குறைஞ்சிச்சின்னா மேற்கத்திய அந்த விண்ஷியர்னு சொல்லுவாங்க, காற்று முறிவு வந்து இந்த சுற்றிட்டு இருக்கிற சுழற்சியை மேலே தலையை தட்டுற மாதிரி இப்படி தட்டங்காட்டி என்ன பண்ணும், அதாவது இதுக்கு எரிபொருள் கிடைக்கிறது சுற்றிக்கிட்டு மேலே போகணும். அது அதாவது வந்து கன்வர்ஜென்ஸ்னு சொல்லுவாங்க. எரிபொருள் கீழேருந்து எடுக்கிறது கன்வர்ஜென்ஸு, மேலே மேகங்கள் அனுப்புறது வந்து டைவர்ஜென்ஸ்.
ரைட்டுங்களா? மேலே வந்து கீழேருந்து கன்வர்ஜென்ஸை எடுத்து டைவர்ஜென்ஸ் ரெண்டும் ஒரே அளவாக இருந்துச்சுன்னா, அது புயல் உருவாகும். மேலே போகிறப்ப என்ன பண்ணுச்சு, இந்த மேற்கத்திய இடையூறு அந்த விண்ட்ஷியர் காற்று முறிவு வந்து அது தட்டிடுச்சு. இப்போ மேற்கத்திய அந்த இடையூறு வந்து நகர்ந்து போங்காட்டியும், திருப்பி வந்து இது வலுவடைய பார்க்குது. இது என்ன நடக்க போகுதுங்கிறது வந்து இன்னும் இப்போ வரைக்கும் நைட்டு வரைக்கும் கன்ஃப்யூஷன் தான். அதனால் மழைங்கிறது எப்படி இருந்தாலும் மழைங்கிறது இருக்குங்க. அதாவது வந்து 3 நிகழ்வு இனிமேல் இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேனா, இப்போ வந்து இப்போ 25, 26, 27 நிச்சயமான மழை. 28, 29 இல்லைன்னு வச்சுக்கங்க. அடுத்தது 30, 31 நியூ இயர் 2025 ஆங்கில புத்தாண்டு மழையோடு தான் விடியும். ரைட்டு. அப்புறம் 3ஆம் தேதி வரைக்குமே அந்த மழை தொடரும். அதுக்கப்புறம் 4, 5, 6 இப்படி கேப் இருந்து 7ஆம் தேதி நான் ஏற்கனவே பழைய இதில் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். 7ஆம் தேதி நான் சொல்லியிருப்பேன். ஜனவரி 7 வரை மழை. அதே தான். ஜனவரி 7ஆம் தேதி வந்து அது வந்து 10, 11ஆம் தேதி வரைக்கும் மழை. அதாவது பொங்கலுக்கு முன்னாடி வரைக்கும் மழைங்கிறது இருக்குது. அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஒரு மிதமான மழையாக இருக்கலாம். மழைங்கிறது இருக்குது. நிச்சயமாக மழைங்கிறது இருக்குது. இப்போ வந்து இந்த நியூ இயருக்கு வர்ற மழை தான் இப்போ எனக்கு சந்தேகம். அதாவது வந்து கொஞ்சம் பலமாக பெஞ்சிச்சின்னா கொஞ்சம் கஷ்டம். அதனால் தாங்கிடுன்னு வச்சிங்களேன். எல்லாம் வடிகால்லாம் ஓரளவுக்கு இந்த மழை பெஞ்சதில் எல்லாம் ஓரளவுக்கு சரி பண்ணிட்டாங்க. சரி பண்ணி தண்ணிலாம் வடிய ஆரம்பிச்சிச்சு. அதற்கான பாதைகளை ஏற்படுத்திட்டாங்க. பாதிக்கப்பட்ட பிறகு தானே நமக்கு வருது. பட்டால் தானே தெரியும்னு சொல்லிட்டு பாதிக்கப்பட்ட பிறகு எல்லாம் இழைச்சிட்டாங்க. இனிமேல் எவ்வளோ மழை பெஞ்சாலும் ஏற்கனவே அதுக்காக தான் வடிகாலில் எதுவும் பண்ணிடாதீங்க, அடைச்சிடாதீங்க நான் முதலியே சொல்லியிருப்பேன். போன 2 வீடியோ முன்னாடி இருந்தே சொல்லிகிட்டு இருக்கேன். அதனால் மழைங்கிறது இருக்குது. இப்போ வந்து இதில் வந்து ஒரு இது ஒன்று சேர்த்துருக்காங்க இதில். அதாவது வந்து நம்ம விண்டியில் இசிஎம்டபிள்யூஎஃப், ஆக்சஸ்ஸு, ஜிஎஃப்எஸ்ஸு, ஐகான் இப்போ 4 இருக்குங்களா? இப்போ வந்து என்யூஎன்னு ஒன்று சேர்த்துருக்காங்க. அது வந்து புது அப்டேட்டாக இருக்குது. அது 2.5 கிலோமீட்டர் தான். அது 2.5 கிலோமீட்டர் உள்ளே தான். பாக்கியெல்லாம் வந்து 12, 13, 22 இதுக்கு வந்து காட்டுற மாடலு. அது 2.5 கிலோமீட்டர் மாடலு. அது லோடே ஆக மாட்டேங்குது. நானும் லோட் பண்ணி பார்த்தேன், லோடு ஆகலை. அது என்னென்னா அரோம் ஆர்இயூன்னு இருக்குது. அது வந்து நாளைக்கு செக் பண்ணி பார்க்கணும். ரைட்டுங்களா? அதனால் மழைங்கிறது நிச்சயிக்கப்பட்டதுங்க. மழைங்கிறது இருக்குது. மிதமான மழையாக இருக்கும். கிறிஸ்மஸுக்கு மழை இடையூறு இருக்குது. இதுக்கு நியூ இயருக்கு நிச்சயமான மழை இருக்குது. அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. 24ஆம் தேதியே சென்னையில் ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்பும் இருக்குது. ஏன்னா எவ்வளவு தெற்க வருதோ அவ்வளோவுக்கு வடக்கு மழை. அதாவது காற்று குவிதல் வந்து வடகிழக்கில் தான் ஏற்படுறதுக்கு நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ வந்து அந்த இந்த இது நியூ இயர்கிட்ட வர்ற மழை வந்து மன்னார் வளைகுடா கிட்ட போயிடுச்சின்னு வச்சிங்களேன். ஒரு மிக கனமழை. எப்பொழுதுமே மன்னார் வளைகுடா கிட்ட ஒரு நிகழ்வு போச்சுன்னா மிக மிக கனமழை ஒட்டுமொத்த தமிழகத்திலுமே கொட்டி தீர்த்துரும். ஏற்கனவே பேஞ்சது நமக்கு அப்படி தான். இந்த வந்து அந்த அரோம் ஆர்இயூ நான் இப்போ இன்றைக்கி தான் புதுசாக பார்த்தேன். அது வந்து அதுக்கு தான் உங்களை காட்டுறேன். அதாவது விண்டியில் ஒரு அப்டேட் ஒன்று வந்திருக்கு. அதை வந்து இன்னும் ஆனால் லோட் ஆக மாட்டேங்குது. என் ஒய்ஃபைலேயும் லோடு ஆகலது. அதனால் எல்லாருமே தான் வச்சுருக்கீங்களே, எல்லாம் செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். ஏன்னா நம்ம வந்து இதில் இருக்கிற சாதக பாதங்கள் மட்டும்தான் சொல்லிகிட்ருக்கோம். மழை இல்லாமல் இல்லை, நான் வந்து எனக்கு பழுத்துருச்சு, நான் உளுந்து விதைக்கிறேன், பயிர் விதைக்கிறேன், முன்னாடியே வந்துடும் அப்படிங்கிற மாதிரிலாம் நினைக்காதீங்க. பொங்கல் வரைக்கும் மழை இருக்குது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு வானிலை அறிக்கை பின்தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருங்க. ஏன்னா உங்களுக்காக தான் வந்து இதை நம்ம சொல்லிகிட்ருக்கோம். இதில் வந்து எங்களுக்கு ஒத்த பைசா புண்ணியம் கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். அதனால் வந்து ஒரு சர்வீஸாக தான் அதை பண்ணுறோம். இதுக்கு வந்து நீங்கள் ஏன்னா இதை எதுக்காக காட்டுறேன்னா 45 கிலோமீட்டர் ஸ்பீடுங்க. 5:30 மணிக்கு 22:05:30 PM போட்டிருக்கு பாருங்கள். இது ப்ரெஷர் குறைஞ்சிச்சு பாருங்கள், 1006. அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா தாழ்வு மண்டலமாக திரும்பவும் மாறிடுச்சுன்னு அர்த்தம். 35 இருந்தது 45 போயிடுச்சுன்னா தாழ்வு மண்டலமாக திருப்பி ஆழ்ந்த காற்றழுத்த பகுதியாக இருந்தது தாழ்வு மண்டலமாக திருப்பி மாறிடுச்சு. என்னையாது போயிட்டு வருது போகுது. அதனால் வானிலை பண்ணுமே ஒரு கன்ஃபியூஷனில் தான் இருக்குது. புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.